Hare Krishna. Hare Krishna Mataji. வாலண்டியர்ஸ் யாராச்சும் அருணா மாதாஜி இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிக்க முடியுமா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுமா மாதாஜி? ஆ நரசிம்ம பகவானே, உமக்கு என் பணிவான நமஸ்காரம். பிரகலாதருக்கு பேரானந்தம் அளிப்பவரும் இரண்யகசுபுவின் கல் போன்ற கடினமான மார்பை உமது கூர்மையான நகங்களால் கிழித்தவருமான உமக்கு நான் வணங்குகிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ், நரசிம்மார்த்தியோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். சோ நான் பாடுறேன். சோ எல்லாருமே வந்துட்டு நீங்க மியூட் பண்ணிட்டு நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். அருணா மாதாஜி நீங்க மட்டும், நீங்க இல்லைன்னா இன்னொரு மாதாஜி யாராச்சும் இருந்தீங்கன்னா ரிப்பீட் மட்டும் பண்றீங்களா? சாந்தா மாதாஜி சேரட்டுமா மாதாஜி? ஓகே மாதாஜி. ஓகே, இப்ப நான் ஃபர்ஸ்ட் லைன் பாடுறேன். நமஸ்தே நரசிம்ஹாய. நமஸ்தே நரசிம்ஹாய. நமஸ்தே நரசிம்ஹாய. நமஸ்தே நரசிம்ஹாய. பிரஹ்லாதலாததாயினே. பிரஹ்லாதாயினே. பிரஹ்லாதலாததாயினே. பிரஹ்லாதாயினே. நமஸ்தே நரசிம்ஹாய. நமஸ்தே நரசிம்ஹாய. பிரஹ்லாதலாததாயினே. பிரஹ்லாதாயினே. हिरण्यकाशीपूर्वक्षः. हिरण्यकशिपूर्वाक्षः. हिरण्यकाशीपूर्वक्षः. हिरण्यकशिपूर्वाक्षः. शीलटङ्गानकालये. शीलाटङ्कनकलाये. शीलटङ्गानकालये. शीलाटङ्कनकालये. हिरण्यकाशीपूर्वक्षः. हिरण्यकशिपूर्वक्षः. शीलटङ्कानकालये. शीलाटङ्कनकालये. ஓகே, நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஒரு லைனும் பாடுறேன். Okay. நமஸ்தே நரசிம்ஹாய. நமஸ்தே நரசிம்ஹாய. பிரஹ்லாதலாததாயினே. பிரஹ்லாதாலாததாயினே. हिरण्यकाशीपूर्वक्षः. हिरण्यकशिपूर्वक्षः. शीलटङ्कानकालये. शीलटङ्कनकालये. ஓகே மாதாஜி. Okay, thank you. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। என்ன சொல்ல வந்து எது அந்த உள்ள கிளாஸ் பேய் மாதிரி எது கலரிக்கிட்டே வர விவிதா மாதாஜி மிதில் இருக்கீங்க, மியூட்ல இருக்கீங்க. சாரி பிரபு, மியூட்ல வச்சுட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேனா? சாரி. हरे कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ணா हरे பிரபு. कृष्णा माता जी। என்ன சொன்னேன்னா, இந்த ஸ்லோகா இந்த நரசிம்மார்த்தி வந்து நம்ம கொஞ்சம் தான் ஃபர்ஸ்ட் 2 லைன் தான் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து இருக்கு. நம்ம இந்த வீக் ஃபுல்லா அதை வந்து படிக்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து அத்தியாயம் 4 பதம் 40. ஸோ தமிழ் செல்வி மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? இருந்தாங்க. சரி, ஓகே. சாந்தா மாதாஜி, சித்ரா மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? படிக்கலாம். ஒமிட் ओके பண்ணிக்கிறேன் माता जी। மாதாஜி. ஹரே ஓகே கிருஷ்ணா. மாதாஜி. அக்ஞஷ் அன்ய அக்ஞஷ் अज्ञेश அன்ய अग्न्यश्चाश्रद्ध हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। अग्न्यश्चाश्रद्ध अग्न्यश्चाश्रद्धानश्च अग्न्यश्चाश्रद्धधानश्च अग्न्यश्चाश्रद्धधानश्च संशयात्मा संशयात्मा विनश्यति संशयात्मा विनश्यति संशयात्मा विनश्यति संशयात्मा विनश्यति नायं लोकोऽस्ति न परो नायं लोकोऽस्ति न परो नायं लोकोऽस्ति न परो नायं लोकोऽस्ति न परो न सुखं न सुखं न सुखं न सुखं संशयात्मनः 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 ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கலாம். அக்ஞஷ்சாஸ்ரத்ததானश्च अन्यश्चाश्रद्धदानश्च संशयात्मा विनश्यति संशयात्मा विनश्यति नायं लोकोऽस्ति न परो नायं लोकोऽस्ति न परो न सुखं संशयात्मनः न सुखं संशयात्मनः. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? हरे कृष्ण माताजी। ओके माता जी। हरे कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ணா. पदम 40 अज्ञशास्त्रदानश्च संशयात्मा विनश्यति नायं लोकोऽस्ति न परो न सुगम संशयात्मनः। हरे ஹரே कृष्णा। கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? यस माताजी। अज्ञश्चास्त्रदानश्च संशयात्मा विनश्यति नायं लोकोऽस्ति न परो नासुकं संशयात्मनः। தேங்க்யூ हरे कृष्णा। மாதாஜி. थैंक यू। ஆனால் சாஸ்திரங்களை நேசிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் மனிதர்கள் இறை உணர்வை அடைவதில்லை. அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர்.
ஐயமுள்ள ஆத்மாவிற்கு இவ்வுலகிலோ மறு உலகிலோ இன்பம் இல்லை. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. குரு பிரணாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் மாதாஜி. ஓம் அஜ்ஞானத்து மறந்தாசி குருவே நமக. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பஸ்தாய போதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி விதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரணி நீர் விசேஷ சுவாமி கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா பிரபு மாதாஜி. இன்னைக்கு நம்ம வந்து 4.40 ஸ்லோகால இருக்கோம் பகவத்கீதையில. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகால என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா 2 விதமா எடுத்துக்கலாம். 3 வகையான மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல 3 வகையான தடைகள் நமக்கு பக்தியில முன்னேறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்லோகால பாத்தீங்கன்னா 3 இது சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அஜ்ஞானக அப்படின்னா இக்னோரண்ட், அறியாமை. ரெண்டாவது லைன் பாத்தீங்கன்னா ஆஸ்ரதானக அப்படின்னா ஃபெய்த்லெஸ், நம்பிக்கை இல்லாத தன்மை. மூணாவது பாத்தீங்கன்னா சம்சயாத்மா அப்படின்னா டவுட். ஸோ 3 வகை: அறியாமை, நம்பிக்கை இல்லாதத்தனம், மூணாவது வந்து சந்தேகம். இந்த 3 வகையான மனிதர்களாகவும் எடுத்துக்கலாம், 3 வகையான குணமாகவும் எடுத்துக்கலாம். இந்த 3 நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம பக்தியில முன்னேற முடியாதுன்னு இந்த ஸ்லோகால சொல்ல வராங்க. இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம், 1 by 1. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? அஜ்ஞானக, அறியாமை. இதை வந்து ஆச்சாரியாஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி உள்ள மனிதர்களை என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து மிருகத்துக்கு இணையானவர்கள் அப்படிங்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பகவானை பத்தின நாலேஜ் இல்லை. பிளஸ் அவங்க அந்த பகவானை பத்தி தெரிஞ்சுக்கவும் விருப்பப்பட மாட்டாங்க. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பாடியிலி கான்சியஸா இருப்பாங்க. எப்படின்னா, இது உடம்பு கான்சியஸா, நான் என்னது, நான் தான் செஞ்சேன், என்னாலதான் நடந்துச்சு அப்படிங்கிற கான்சியஸ்ல இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்றது, தூங்குறது, பணம் சம்பாதிக்கிறது, அதை அனுபவிக்கிறது, இந்த நோக்கத்திலேயே இருப்பாங்க. ஸோ இது வந்து பெர்மனண்டா? நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இது வந்து நிரந்தரமா, இதை எடுக்க முடியுமா அப்படின்னா, எஸ், இதை அழிக்க முடியும். இங்க சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, எப்படின்னா பை ஹியரிங் அண்ட் ரீடிங் பகவத்கீதா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இங்க கிளியர் ஆயிடுச்சு. நம்ம இங்க இருக்கிற எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் கிட்ட இருக்கோம். எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி கிடையாது, நம்ம அறியாமை பீப்புள் கிடையாது. ஏன்னா நம்ம டெய்லி பகவத்கீதை கேட்கிறோம், படிக்கிறோம். ஸோ இங்க நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் பகவத்கீதை அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிரபாதா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகவத்கீதையை வந்து அர்ஜுனர் யாருக்கு சொன்னாரு? சரி, கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்னாரு. சரியா? ஸோ அங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கிருஷ்ணரும் பகவத்கீதையும் பகவான் வாயிலிருந்து வந்த இது எல்லாமே ஒண்ணுதான், எதுவுமே வேறுபட்டது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம பகவத்கீதையை படிக்கிற மூலியமாவும் கேட்கற மூலியமாவும் இந்த அறியாமையை நம்மளால நீக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரபாதா இதை என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து கேட்கிறோம், ஜஸ்ட் கேட்கிறோம் அப்படிங்கிறது யூஸ் இல்லை, அதை 2 எஸ் ஃபாலோ பண்ணணும் எப்பவுமே. இது இந்த ஸ்கிரிப்சர் மட்டும் இல்லை, நீங்க பாகவதம், பகவத்கீதை எது எடுத்தாலுமே, ஈவன் மெட்டீரியலிஸ்டிக்கா கூட இந்த 2 எஸ் ஃபாலோ பண்ணணும். ஒரு எஸ் பாத்தீங்கன்னா அப்ரோச் சின்சியர்லி, இன்னொரு எஸ் பண்ணா டேக் இட் சீரியஸ். ஸோ இந்த 2 எஸ் நீங்க எது படிச்சாலுமே, எது எடுத்துக்கிட்டாலும் 2 எஸ். என்னது? ஒன்று அப்ரோச் சின்சியர்லி. இப்போ நம்ம எல்லாருமே பாருங்களேன், 7 மணிக்கு கரெக்டாக சின்சியரா வந்து உட்காந்துருக்கோம். இப்போ இந்த இல்லாதவங்க அறியாமை உள்ளார என்ன பண்ணுவாங்க? நேரம் தூக்கிட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம கடந்தோம். செகண்ட் ஸ்டேஜ் என்ன? டேக் இட் சீரியஸ். இதை சொன்னதை எல்லாத்தையுமே சீரியஸா எடுக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா என்னது? அஸ்ரத்தானக அப்படின்னா ஃபெய்த்லெஸ், நம்பிக்கை இல்லாது. இவங்களுக்கு பகவானை பத்தின நாலேஜ் இருக்கும், பகவான் யாருன்னு தெரியும், எல்லாமே நாலேஜ் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ப மாட்டாங்க. இதுல சொன்னதுல உண்மையான ஒரு நம்பிக்கை இல்லாத இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட போய் கேட்கிறோம், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணுங்கிறாங்க. உடனே அவங்க டாக்டர் ரெஃபர் பண்றாங்க. நம்ம அந்த டாக்டர்கிட்ட போறோம். போயிட்டு அவர் எல்லாம் பார்த்துட்டு, இந்த மருந்து எடுத்துக்கோங்க, இது வந்து காலையில 2 வேளை, இது மதியம், இது சாப்பிட்றதுக்கு முன்னால, இது சாப்பிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துறாங்க ப்ரிஸ்கிரைப்டா. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு, இந்த டாக்டர் பார்த்தா சரியான டாக்டர் மாதிரி தெரியலையே, ஒரு போலி டாக்டரா இருக்குமோ, இந்த மருந்தெல்லாம் உண்மையா இருக்குமோ, அவங்க மெடிக்கல்லே வாங்க சொல்றாங்க, இப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு நம்பிக்கை இல்லாம அந்த மருந்து எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மருந்து எடுத்துக்கிறதுனால யார் சஃபராரா? அவங்க தான். அவங்களோட நோய் என்னது? குணமாகாது, நோய் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பகவத்கீதை, பாகவதம் எல்லாம் கேட்பாங்க, இது சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையற்றத்தனம் இருக்கும். ஸோ இதையும் டெவலப் பண்ணலாம், இந்த ஃபெய்த்தா மாத்தலாம். அது எப்படின்னா, சாது சங்க அசோசியேஷன், பக்தர்களோட அசோசியேட் ஆறதுனால நம்ம மாற்ற முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பை சாண்டிங் தி ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. இந்த 2 பண்றதுனால நமக்கு ஃபெய்த்தை டெவலப் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இதுல நமக்கு ஒரு கேள்வி வரும். போனதுல ஏன் பகவத்கீதை படித்தோம் அப்படின்னு பிரபாதா சொன்னாங்க. இதுல நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் பக்தர்களோட அசோசியேட் ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 எஸ் கடைபிடிப்பாங்க ஆன் டெய்லி பேசிஸ், தினமும். எப்படி? அப்ரோச் சின்சியர்லி அண்ட் ஃபாலோ சீரியஸ்லி. ஸோ நம்ம
ஒரு தமிழ் பழமொழி இருக்குல்ல, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும். அது மாதிரி நம்ம இந்த மாதிரி 2 இயர்ஸ் ஃபாலோ பண்ற பக்தர்களோட சேர்றதுனால நம்மளோட பக்தியில ஆட்டோமேட்டிக்கா முன்னேற்றம் வரும். ஸோ கிளியர் பிரபு. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா சம்சயாத்மா. சம்சயாத்மா இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் அது இந்த இதுலயே சொல்லியிருக்காங்க, பிரபதாவே சொல்லியிருக்காங்க, ஆச்சாரியா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். என்ன டவுட்னா, கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுளா? இப்போ சாண்டிங் 16 ரவுண்ட் ஏன் சாண்டிங் பண்ணும்? சாண்டிங் பண்ணா நம்ம வந்து ஹிருதயம் வந்து கிளியர் ஆயிருமா, பியூரிஃபை ஆயிருமா அப்படின்னு. அப்புறம் வந்து குருன்னா யாரு, குரு தேவையா, குரு உண்மையானவரா, இப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருக்கும். அதனால என்ன பண்றோம், ஒரு நிம்மதி போயிடும். அந்த நிம்மதி போனதுனால நமக்கு வந்து என்னது, சந்தோஷம் போயிடும். அதனால இந்த ஸ்லோகல கிளியரா சொல்லியிருப்பாங்க, இந்த 3வது வகையான மனிதர்கள் சம்சயாத்மா உள்ளவங்க வந்து அவங்களுக்கு எது சந்தோஷம் இங்க மட்டும் இல்ல, வேற எங்க போனாலும் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு பார்த்து இதோட சொல்யூஷன் வந்து கடைசியில சொல்றேன். இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு, இந்த சைடு இருக்காரு, அங்கிருந்து ஒருத்தர் பிரிட்ஜை கடந்து வராரு. கடந்து வரவர் என்ன சொல்றாருன்னா, பிரிட்ஜுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு கிராக் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது வந்து நாலேஜ். இப்போ ஃபெய்த் உள்ளவன் என்ன பண்ணுவான், அப்படியே பார்த்து அந்த இடத்துல மட்டும் பார்த்து கடந்து போயிடுவான், பிரிட்ஜை கடந்துடுவான். இந்த டவுட் உள்ள இருக்கான் பார்த்தீங்களா, 3rd பர்சன், சம்சயாத்மா, அவன் என்ன பண்ணுவான், அங்கே நின்றுக்கிட்டே யோசிப்பான். ஒருவேளை இவன் சொன்னது உண்மையா, கடக்கும்போது நம்ம உள்ள விழுந்துட்டா என்ன பண்ண, பிரிட்ஜ் உடச்சிட்டா என்ன பண்ணிட்டு அவனால அந்த பிரிட்ஜை கடக்கவே முடியாது, அங்கேயே இருக்க வேண்டியதான். அதே மாதிரிதான் பக்தியிலையும் நமக்கு நாலேஜ் கிடைச்சி ஃபெய்த்தை வச்சு போனா கடந்துடலாம். டவுட் இருந்தா நம்ம பக்தியில ப்ராக்ரஸே ஆக மாட்டோம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கிணறு தோண்டணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு இன்ஜினியர் வந்து சொல்றாரு, இங்க நீங்க தோண்டுங்க, தண்ணி வரும்னு போயிட்டாரு. ஆனா எத்தனை அடி என்னன்னு சொல்லவே இல்லை. ஸோ இவன் தோண்ட ஆரம்பிச்சிட்டான். தோண்ட ஆரம்பிச்சா ஒரு 5 அடிக்கு அப்புறம் ஒரு டவுட், இவர் வந்து உண்மையை சொல்லியிருப்பாரா பொய் சொல்லியிருப்பாரா, அந்த குழியை விட்டுட்டு பக்கத்துல போய் ஒரு குழி தோன்றாரு. அங்க 10 அடி தோன்றாரு. அப்பவும் அவருக்கு டவுட், இது உண்மையா இருக்கும், என்ன தண்ணி வரலன்ட்டு இன்னொரு குழிக்கு போறாரு. அங்க ஒரு 15 அடி. இப்படியே பார்த்து ஒரு 5 குழி 6 குழி நோண்டிட்டாரு, 40 அடிக்கிட்ட. ஆனா தண்ணி வரல. அப்ப அவருக்கு என்னாச்சு, யூஸ்லெஸ், கை விட்டுட்டாரு. அதே இன்னொருத்தர் இதே மாதிரி 5 அடி தோண்டினாரு, 10 அடி தோண்டினாரு, 50 அடி தோறும்போது தண்ணி வந்துருச்சு. ஸோ அவர் என்னது, நாலேஜோட ஃபெய்த்தோட குழி தோண்டினாரு, தண்ணி கிடைச்சிச்சு. இவர் நாலேஜ் ஃபெய்த் இல்லாம டவுட்டோட குழி தோண்டினாரு, தண்ணி கிடைக்கல. ஸோ இதுதான். ஸோ இப்போ நமக்கு பக்தியில முன்னேறணும்னா நாலேஜ் மட்டும் போராது, ஃபெய்த் வேணும். ஃபெய்த் இருக்கிறதுக்குள்ள ஹேண்ட் டு ஹேண்ட் வந்து டவுட் இருக்கவே கூடாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்டோரி பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த புராணத்துல ப்ளஸ் ஆச்சாரியா சொன்னது என்னன்னா, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் கூட நாலேஜ் இருந்திருக்கு, ஆனா ஃபெய்த் இல்லாதனால அவங்க வந்து வீழ்ந்த ஆத்மாவா மாறிட்டாங்க. அது சம்பந்தமா ஒரு 3 ஸ்டோரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஹை குவாலிஃபைடு பிராமணா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் வியாபார பொண்ணு, லட்சுமின்னு ஒரு பொண்ணு. அந்த லட்சுமிங்கிற பொண்ணு என்னன்னா, ஒரு வில்லேஜ்ல எப்படின்னா, ஆத்துக்கு அந்த சைடு உள்ள வில்லேஜ்ல இருப்பாரு, பிராமணா இந்த சைடு உள்ள வில்லேஜ்ல இருப்பாரு. அவங்களோட வேலையே என்னன்னா, டெய்லி வந்து பால் எடுத்துட்டு இந்த ஆத்தை கடந்துட்டு வந்து இந்த பிராமணனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இதுதான் அவங்களோட மெயின் டியூட்டி. அப்புறம் டெய்லி இப்படி பண்ணும்போது ஒரு நாள் அந்த பிராமணன் என்ன சொல்றாரு, லட்சுமி இந்த மாதிரி நீ பால் கொடுக்குற, பாலை டிஸ்ட்ரிபியூட் பண்ற, ஆனா என்னன்னா, எனக்கு சூரியன் உதைக்கு முன்னால கொடுத்தா நல்லா இருக்கும், என்னோட எல்லா இதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீ சூரியன் உதிச்ச பிறகு கொடுக்குற அப்படின்னு. அவர் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, சின்சியரா கேட்டுச்சு, ஓகே ஓகே சார், நான் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கு என்ன பண்றாங்க, செயல்படுத்துறாங்க சீரியஸா. இந்த மாதிரி அந்த போட்மேன் இருக்காங்க, அவன் போயிட்டு நாளைக்கு இந்த மாதிரி பிராமணா சொன்னாங்க, அந்த சார் சொன்னாங்க, நீங்க வந்து சீக்கிரம் வந்துருங்க, நம்ம சீக்கிரம் 4:30 டெலிவரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காலையில் அலாரம் வச்சு எல்லாம் எந்திரிச்சு பாலெல்லாம் கறந்துட்டு ரெடியா வெயிட் பண்ண போற ஆத்தங்கரையில அந்த போட்மேன் தூங்கிட்டான். இப்போ அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. திருப்பி அந்த போட்மேன் வந்த உடனே பிடிச்சி போகும்போது அங்க போயிட்டாங்க. பிராமணன் வெளியே வராரு, வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா டைம் லேட் ஆயிடுச்சு. உடனே லட்சுமி பார்த்து சொல்றாரு, என்னம்மா நான் நேத்தானே உன்ட்ட சொன்னேன் சீக்கிரம் கொண்டு வர சொல்லி, நீ என்ன இன்னைக்கு லேட்டா கொண்டு வந்திருக்கேன். அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி சாரி சார், இந்த மாதிரி அந்த போட்மேன் லேட், நான் ஈவன் தோ அலாரம் வச்சு எல்லாம் பண்ணி சீக்கிரம் எந்திரிச்சாலும் அந்த போட்மேன் லேட் ஆகிட்டான். உடனே அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு, போட்மேனா, நான் எவ்வளவு பெரிய ஸ்காலர் தெரியுமா, என்னை பார்க்க எத்தனை பேர் எவ்வளவு உலகத்துல இருந்து வராங்க, சாஸ்திரம் கேட்கறது அது இது பத்தியும் இத்தனை இந்த ஆத்து கடந்து வராங்க, ஆனா நீ என்னன்னா இந்த ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல அவர் என்ன சொல்றேன்னா, நாங்களாம் என்ன சொல்லி கொடுக்குறோம், என்ன கத்துக்கிறோம்னா, அந்த ஹரி நாமத்தை பேசி இந்த சம்சார கடல்லே கிடக்கிறதுக்கு ஈஸி, நீ ஒரு சாதாரண ஒரு ஆத்த உன்னால கிடக்க முடியலையான்னு சொல்லிட்டு அப்படி போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஹரிநாமம் அப்படிங்கிற வார்த்தை புரிஞ்சுக்கிச்சு. ஸோ அப்போ ஹரிநாமம் சொன்னா நம்ம இந்த சம்சார கடலே கடத்தலாம், ஏன் இது ஆத்த கிடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே தாட்லயே போறாங்க. போயிட்டு அடுத்த நாள் முடியுது. அடுத்த நாள் காலைல பிராமணன் கதை ஓப்பன் பண்றாரு. 4:30 பார்த்தீங்கன்னா லட்சுமி அங்க பாலோட வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. உடனே இவருக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, லட்சுமி இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், எப்படிமா அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க தானே ஐயா சொன்னீங்க, இந்த மாதிரி ஹரிநாமத்தை சொல்ல சொன்னீங்க, ஹரிநாமத்தை சொன்னேன், சீக்கிரம் வந்துட்டேன்.
இல்ல நீ என்ன சொல்ல, திருப்பி சொல்ல, எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு அவருக்கு சொல்றாங்க. நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க, இந்த ஹரிநாமத்தை சொன்னா அந்த சம்சார கடலை கடக்க முடியும், ஏன் அந்த ஒரு சாதாரண ஆத்த கடக்க முடியாது, நீங்க நான் அதை சொல்லி கடந்து வந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா, சரி எங்க அதை விரிவா சொன்னா இது மாதிரி சொல்றாங்க, நான் ஹரிநாமத்தை சொன்னேன், அந்த ஆறு பிரிஞ்சிச்சு, நான் நடந்து வந்துட்டேன் அப்படி, போட்மேன் வெயிட் பண்ணல, சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு நம்புற மாதிரில, இல்லையா நீங்க சொல்லி கொடுத்ததான் நான் செஞ்சேன், நம்பிக்கைலாம் நீங்களே செஞ்சு பாருங்க அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, அதே மாதிரி சரி இந்த பொண்ணுக்கே இதுக்கு நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு ஃபெய்த் இல்லாம என்ன பண்ணாரு, போறாரு. போயிட்டு அங்க போயிட்டு ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள கால வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி விலகுது, செகண்ட் வைக்கிறாரு, தண்ணி விலகுது. திடீர்னு பார்த்தா அவரோட பின்னால கட்டியிருந்த அந்த வேஸ்ட், அந்த நுனி அவுந்து தண்ணியில பட்டுச்சு. உடனே அவரோட ஃபெய்த் என்னது குறைஞ்சிச்சு. ஐயோ வேட்டி நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கான்சன்ட்ரேட் பண்ண போயிட்டார். ஸோ தண்ணி திருப்பி சேர்ந்து அவர் ஃபுல்லா நனைஞ்சிட்டார். ஸோ அப்பதான் அவர் தன்னை உணர்ந்தாரு, நான் இவ்வளவு நாள் வந்து ஸ்கிரிப்சர் படிச்சேன், மற்றவங்களுக்கு போதிச்சேன், ஆனா எனக்கு பகவான் மேல நம்பிக்கை இல்லை. ஸோ அப்போ நம்பிக்கை வந்து எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு அந்த லட்சுமிகிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ இங்க என்னன்னா, லட்சுமி வந்து அந்த ஹரிநாமத்தை நாலேஜ் கேட்டாங்க, நம்புனாங்க, அதனால கிருஷ்ணா கூட கனெக்ட் ஆனாங்க. இவங்க ஹரிநாமத்தை பத்தி படிக்கிறாங்க, கேட்கிறாங்க, பட் நம்பிக்கை இல்லாதனால டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. இது ஒரு ஸ்டோரி. செகண்ட் ஸ்டோரி பாத்தீங்கன்னா, ஒரு பிராமணா, அதே மாதிரி தான் ஒரு பிராமணா ஸ்டோரி. அவர் பேர் பார்த்தீங்கன்னா அர்ஜுன ஆச்சாரியா. அவரோட அவருக்கு வந்து ஒரு குழந்தைங்க, ஒய்ஃப் எல்லாமே இருக்காங்க. அவரோட டெய்லி டியூட்டி பார்த்தீங்கன்னா பகவத்கீதையை படிக்கிறது, அது சம்மந்தமா நோட்ஸ் எடுக்கிறது, அதை வச்சுட்டு டெய்லி பிக்ஷை எடுக்க போவார். பிக்ஷை எடுத்துட்டு வீட்டில் வந்து கொடுப்பாரு, சாப்பிடுவாரு, திருப்பி பகவத்கீதை படிப்பாரு, அதுக்கு எழுதுவார். இதுதான் அவரோட வேலை. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை பிஜி 9.22 வந்துச்சு. யாராச்சும் வச்சுருக்கீங்களா? பிஜி 9.22 தமிழ்ல படிக்க முடியுமா? வந்துச்சு மொழிபெயர்ப்பு மட்டும். படிக்கிறேன் பிரபு. சரி மேம். பிரபு 9.22 மொழிபெயர்ப்பா பிரபு? மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஆனால் எனது தெய்வீகமான உருவின் மீது தியானம் செய்து கொண்டு பக்தியுடன் என்னை வழிபடுவதற்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கின்றேன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இங்க பகவான் என்ன சொல்றாரு, யோகக்ஷேமம் வகாமி அகம். அகம் அப்படின்னா நான் சொல்றேன், கேரண்டி கொடுக்குறேன், என்ன வழிபடுறவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பேன், என்ன இருக்கோ அதை காப்பேன் அப்படின்னு கிளியரா சொல்றேன். அப்போ இவருக்கு வந்து டவுட் வந்துருச்சு, இந்த யாரு நம்ம அர்ஜுன ஆச்சாரியாருக்கு எப்படி பகவான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயை வந்து அப்படியே ரெட்டிங்ல அப்படி கேன்சல் பண்றாரு. கேன்சல் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் பண்றாரு, இது தப்பா இருக்க மாதிரி தெரியுது, நம்பிக்கை இல்லாம ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு, பிக்ஷை எடுக்க போயிட்டாரு. பார்த்தா ஒரு 2-3 நிமிஷத்துல அவங்க வீட்டுல வந்து டோரை நாக் பண்ற சவுண்ட் கேட்குது. அவங்க ஒய்ஃப் வந்து திறக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் வந்துட்டு நிக்கிறான். உடனே அவங்க கேட்கறாங்க, என்னப்பா யார்ப்பா நீ அப்படின்னா, இது வந்து உங்க ஹஸ்பண்டோட நான் வந்து சீடர் அப்படின்னா. அவங்க கேட்குறேன், எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு சீடர் யாருமே கிடையாது அப்படின்னா. இல்ல உங்க ஹஸ்பண்டோட சீடரு அப்படின்ட்டு பழம் காய்கறி எல்லாத்தையும் நிறைய எடுத்துட்டு வந்து அங்க நிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னா, இல்ல அவர் தான் எனக்கு ஆர்டர் பண்ணாரு, உங்ககிட்ட போய் பர்சனலா கொடுத்துட்டு வா, நீ போய் கொடுத்துட்டு வா, அந்த நீ நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. இல்லப்பா என்கிட்ட காசு கிடையாது, நீ கொடுக்குறதுக்கெல்லாம் பொருளுக்கு காசு கிடையாது. இல்ல இது என்னோட டியூட்டி, அவர் சொன்னதுனால நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கோங்கன்னு. சரிப்பா அப்படி வாங்கிக்கோங்கன்னு. சரி வாங்கிக்கிறேன். சரி நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவர் வரட்டும், அவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாரு. இல்ல அவர் என்ன நம்பல, அவர் என்ன பார்த்து இதாயிடுவாரு, ஒரு மாதிரி கடுப்பாயிடுவாரு அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, இங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் முதுகு சட்டையை திருப்பி காட்டாரு. ஒரு பெரிய ரெட் கோடு இருக்குது பாருங்க, அவர் என்ன எப்படி பனிஷ் பண்ணிக்காருன்னு பாருங்க. அதனால அவர் என்ன பார்த்தா சந்தோஷப்பட மாட்டாரு, என்ன நம்ப மாட்டாரு அப்படின்னா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க, நீங்க கொண்டு வந்ததுல நான் ஏதாச்சும் சமைச்சு தரேன்ட்டு உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு வெளியே வந்து பார்த்தா அவர் இருக்க மாட்டார், அந்த பையன் இருக்க மாட்டாப்ல. அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் அர்ஜுன ஆச்சாரியா வந்து உள்ள வராரு. உள்ள வந்துட்டு வரவும் புலம்பிக்கிட்டே வராரு, இன்னைக்கு வந்து நமக்கு நேரமே சரியில்லை, இன்னைக்கு பிக்ஷை எடுக்க போனா எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னபோது, என்னங்க சொல்றீங்க, இப்பதான் உங்க பக்தர் ஒருத்தர் வந்தாரு, காய் கலை பணம் எல்லாமே கொடுத்தாரு அப்படின்னு. என்ன சொல்ற, எனக்கு பக்தரே கிடையாது ஃபர்ஸ்ட், பிளஸ் நான் யார்ட்டும் எதுவும் கேட்கவும் இல்லை, எனக்கு எதுவும் கிடைக்கல, எப்படி வந்து கொடுத்தாருன்னு அவங்க அந்த ஸ்டோரி சொல்றாங்க. ஒரு பையன் வந்தாரு, இந்த மாதிரி சொன்னாரு, நீ தான் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாரு. அப்புறம் பார்த்தா நீங்க இருங்கன்னு சொன்னப்போ இருக்க மாட்டேனாரு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா முதுகு திறந்து ஒரு நீங்க அடிச்ச மாதிரி ஒரு ரெட் காயத்தை காட்டினாருன்னு. அப்புறம் தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, லிங்க் ஆகுது. வேகமா போய் அவர் படிச்ச அந்த புக்கை போய் பாக்குறாரு. அந்த 9.22ல அந்த ஐங்கிறத அடிச்சது இப்போ அடிக்காம இருக்குது. ஸோ அப்பதான் அவர் உணர்றாரு, ஸோ நான் இவ்வளவு நாள் சாஸ்திரம் படிச்சிருக்கேன், ஆனா நம்பல, நான் வருவேன்னு அவர் சொன்னாரு, ஆனா நான் அதை நம்பல,
அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிளஸ் இன்னொன்னு உணர்றாரு, என்னன்னா அவரோட மனைவியை சொல்றாரு, நீ வந்து நாலேஜ் இருக்கு, நீ நம்புன, அதனால உனக்கு இதுக்கு அழிச்சாரு, எனக்கு அழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், நாலேஜ் மட்டும் முக்கியம் இல்லை, ஃபெய்த் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ 3வது ஸ்டோரி பார்க்கணும்னா நாரதமுனி ஸ்டோரி. எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாரதமுனி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கிருஷ்ணரை பார்க்க போட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து ஒரு 2 பேரை கிராஸ் பண்ணி போறாரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணா, ஹை குவாலிஃபைடு பிராமணா, இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செருப்பு தைக்கிறவர். அப்போ 2 பேர், இப்போ பிராமணா சொல்றாரு, நாரதரை நீ எங்க போறான்னு கேட்கணும். நான் அந்த மாதிரி கிருஷ்ணாவை பார்க்க போறேன். சரி, நீ கிருஷ்ணாவை பார்க்க போறியா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதை கிருஷ்ணாட்ட கேட்டுவான்னு சொன்னேன். சரி சொல்லுங்க. இந்த மாதிரி நான் எத்தனை ஜென்மம் எடுத்து நான் அங்கே போய் கிருஷ்ணா போய் அடைய முடியும், நான் என்ன சாஸ்திரம் படிக்கிறேன், எல்லாமே பண்றேன் அப்படின்னாலும் சரி ஓகே நான் கேட்டு வரேன்றாரு. அடுத்து நேரம் அங்கிட்டு வராரு. அப்புறம் செருப்பு தைக்கிறவர்கிட்ட போறாரு. செருப்பு தைக்கிறவர்கிட்ட உடனே அவரு கேட்கிறாரு, நான் அவரு ஒரு கேள்வி இருக்கு, என்ன கேட்டா, நான் எப்ப வந்து பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பகவான் கிட்ட போக முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. சரி ஓகே, 2 பேருக்கு கிட்ட சிமிலர் கேள்வி தான் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நேரம் கிருஷ்ணர்கிட்ட போறாரு. கிருஷ்ணர் போனோடனே கிருஷ்ணா இந்த மாதிரி வந்து நான் 2 பேரை கிராஸ் பண்ணி வந்தேன், 2 பேருக்கும் ஒரே கேள்வி இருக்கு, அந்த கேள்வி கேட்கலாம்னு அவர் கிருஷ்ணர் சொல்ல கேளுன்னு. இந்த மாதிரி பிராமணர் இந்த கேள்வி கேட்டாரு, இந்த மாதிரி செருப்பு தைக்கிறவர் இந்த கேள்வி கேட்டாரு. இதுல யாரு வந்து பிராமணர் எப்ப வருவான்னு கேட்கிறாரு, செருப்பு தைக்கிற எப்ப வருவான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, கிருஷ்ணன் எதையுமே யோசிக்காம, பிராமணர் பல ஜென்மம் எடுத்து தான் என்கிட்ட வருவாரு, செருப்பு தைக்கிறவர் இந்த ஜென்மத்திலே வந்துருவாரு அப்படின்னு சொன்னோடனே நாரதருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அப்போ நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க, அவர் எல்லாமே பண்றாரு, இவன் வந்து அன்எஜுகேட்டடு, யாரு நம்ம செருப்பு தைக்கிறவன் அப்படின்னே. இல்ல, நீ அவங்க உன்கிட்ட கேட்கும்போது இதை சொல்லுன்னு சொல்லி அங்க கட் பண்ணிடுவார், இதுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு வந்துருவார். சரின்ட்டு வந்துடுவார். இவர் இங்க கீழே வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து பிராமணன் கேட்பாரு, நாரதா நீங்க போயிட்டு வந்தீங்களா, கிருஷ்ணனை பாத்தீங்களா? கிருஷ்ணனை பார்த்தேன். கிருஷ்ணன் என்ன சொன்னாரு, நான் எப்போ போய் சேருவேன் அப்படின்னா, இல்ல நீங்க நிறைய ஜென்மங்கள் எடுத்து தான் வந்து பகவான் அடைவீங்க அப்படின்னே. அவருக்கு டவுட் ஆயிரும், என்ன நாரதா சொல்றீங்க, நான் வந்து பகவானை பத்தின நாலேஜ் இருக்கு, அதை சொல்லித்தர்றேன், எல்லாமே பண்றேன், ஏன் இப்படி சொல்றேன்? அப்போ நீ வந்து பொய் சொல்றேன்னு. கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு சொல்லு, நீ போறப்போ நீ கேள்வி கேட்கும் போதுன்னு. அவர் வந்து குண்டூசியில யானையை கொண்டு அந்த ஓட்டைகளை நுழைச்சிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு. பிராமணன் சிரிப்பாரு, நீ பொய் சொல்ற, நீ அப்ப கண்டிப்பா கிருஷ்ணரை நீ பார்க்கல, அது எப்படி குண்டூசி ஓட்டக்குள்ள இவ்வளவு பெரிய யானையை கொண்டு போய் நுழைக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் நாரதர் உண்மையை உணர்றாரு, ஓ இவனுக்கு பகவான் மேல ஃபெய்த் இல்லை, அதனாலதான் சொல்லிட்டு வந்துடுறாரு. ஏன்னா ஃபெய்த் இல்லை, ஏன்னா பகவான் நினைச்சா எல்லாமே பண்ண முடியும், பட் இவருக்கு அந்த ஃபெய்த் இல்லை. இதே செருப்பு தைக்கிறவர் வராரு. செருப்பு தைக்கிறவர் அதை கேட்கிறாரு, நாரதா நீங்க போய் பாத்தீங்களா பகவான்? பார்த்தேன். சரி, பகவான் என்ன சொன்னாரு, நீ இந்த ஜென்மத்திலே நீ வந்து மோட்சம் அடைஞ்சிருவ, பகவான்கிட்ட போயிடுவ அப்படின்னு. உடனே அவர் வந்து அதை வந்து அலட்டிக்கவே இல்லை, அலட்டிக்காம சிரிச்சுட்டே சொல்றாரு, பாரு நம்ம கிருஷ்ணர் வந்து எவ்வளவு கருணை உள்ள படைச்சவர் பாரு, நான் வந்து ஒரு குவாலிஃபைடு பர்சனே இல்லை, நான் எனக்கு படிப்பறிவு இல்லை, ஆனா பாரு அவளை எவ்வளவு ஒரு கருணை வாய்ந்த மனிதர் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் ஆச்சரியமா பாக்குறாரு. சரி, அப்போ நீங்க பகவானை பார்க்கும்போது என்ன செஞ்சிருந்தாரு, அதே சேம் எக்ஸாம்பிள் சொல்றாரு. இந்த மாதிரி ஊசி நுழையில பகவான் வந்து யானையை நுழைச்சிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு. இவர் வந்து சொல்றாரு, சே பாரு பகவான் தான், அவர் ஒருத்தர் தான் முழு முதற் கடவுள், அவர் நினைச்சா எதனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் நம்புவார் பாருங்க. அப்போ நாரதர் எங்க வந்து ஷாக் ஆயிடும், என்னடா இவர் வந்து இந்த நாலேஜ் இல்லைன்னா கூட இவர் எப்படி அக்செப்ட் பண்றாரு கேட்டுட்டு. அப்போ அதுக்கு அவர் கேட்க முன்னாடியே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், யாரு அந்த செருப்பு தைக்கிறவரு, நாரதமுனி இங்க பாருங்களேன், நான் எங்க உட்காந்துருக்கேன், ஒரு பெரிய ஆலமரத்துல உட்காந்துருக்கேன். இவ்வளவு பெரிய ஆலமரம் எங்க இருந்து வந்துச்சு, ஒரு சின்ன விதையில இருந்து வந்துச்சு, சரியா? அப்போ பகவான் இந்த இவ்வளவு பெரிய ஆலமரத்தை ஒரு சின்ன விதையில இருந்து கொண்டு வரும்போது அவ்வளவு பெரிய யானையை ஒரு சின்ன இதுல நுழைக்க முடியாதா என்ன, அவரால் முடியும் அப்படின்னு நம்பினாரு பாருங்க. அங்கதான் வந்து அவரோட ஃபெய்த் நிரூபிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஆத்மாக்களும் நாலேஜ் இருந்தும் பட் என்னன்னா ஃபெய்த் இல்லாதனால அவங்க என்ன ஆயிடுச்சு, வீழ்ந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்க பிரபாதா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பக்திக்கு மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னா, ஒரு மூலப்பொருள் என்னன்னா நாலேஜ். ஸோ நம்ம நாலேஜ் இருந்தாலும் அதை நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதான் மெயின். நாலேஜ் மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கிறது, அதை நம்பணும், அதை செயல்படுத்தணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிரகலாத ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். பிரகலாதக்கு பகவான் யாருன்னு தெரியும், ஹிரண்யகசிப்புக்கும் தெரியும், சரியா? இப்போ நம்ம பகவானை பத்தி என்ன சொல்றோம், பக்தர்களை காக்க வருவார், அசுரர்களை அழிக்க வர்றாருன்னு கண்டிப்பா தெரியும். இப்போ பிரகலாத் நம்பினதுனாலதான் பகவான் அங்க வந்தார். இங்க ஹிரண்யகசிப்பு நம்பாதனாலதான், இதுல இருக்காரா அதுல இருக்கான்னு நம்பாதனாலதான் அவருக்கு அழிவை நோக்கி போனார். சேம் பாத்தீங்கன்னா ஹனுமன் ஸ்டோரி. எப்படி ஹனுமன் பாத்தீங்கன்னா, இப்போ இலங்கையும் ராமேஸ்வரத்தையும் கனெக்ட் பண்ண அவங்க என்ன பண்ணாங்க, பாலம் கட்டினாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கல்லையும் எடுத்துட்டு அதுல ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி போடுவாங்க தண்ணிக்குள்ள. அப்போ அந்த கல் மிதக்கும். இதை தூரம் இருந்து பார்த்துட்டு இருந்த ராமர் வந்து பார்த்துட்டே இருந்துட்டு என்ன பண்றாரு, அவர் ஒரு கல் எடுத்து தூக்கி போட்டாரு. ஆனா அது முங்கிருச்சு. அப்போ அங்க ஹனுமான் வந்து சிரிச்சுட்டே சொல்றாரு, நீங்களும் உங்க நாமமும் ஒண்ணு இல்ல, நாங்க உங்க நாமத்தை அவ்வளவு நம்புறோம், அதனால அதை எழுதுறதுனால அது வந்து மிதக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ பகவான் நாமமும் வேறு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க பிரபாதா அடிக்கடி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு, மெட்டீரியலிஸ்டிக்கா சொல்றோம். என்னன்னா, நம்ம பார்பர் ஷாப் போறோம், பார்பர் ஷாப்ல போயிட்டு ஷேவ் பண்ண போறோம். நம்ம என்ன பண்றோம், கழுத்தை தூக்கி வச்சுட்டு தான் அவன் ஷேவ் பண்றான், ஆனா நம்ம அவனை நம்புறோம், கரெக்டா?
நினைச்சா நம்ம நம்பலாம், நம்ம காலத்தை எப்படினாலும் இருக்கலாம். ஆனா நம்ம நம்புறோம். அப்படி மெட்டீரியலிஸ்டிக்கா நம்ம நம்புறவங்க ஏன் ஸ்பிரிச்சுவலா நம்ம நம்ப மாட்டோம்? பகவானை பத்தி கேட்கிறோம், பகவானை பத்தி பாக்குறோம், அவரோட லீலைகள் கேட்கிறோம், ஆனா நம்ம நம்ப மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்குள்ள ஒரு envy இருக்கு, பொறாமை இருக்கு. பொறாமைனா என்னன்னா, இங்க வந்து என்னன்னா ஐங்கிறதான் பொறாமை. எப்போ நம்ம அந்த ஐயை எடுக்கிறோமோ எல்லாத்துலயும் கிருஷ்ணன். இப்ப எது கிடைச்சாலும் இது இந்த ப்ரொமோஷன் நான் வாங்கினேன், இது என்னோட வீடு, இது என்னோடதுன்னு சொல்ல அந்த ஐ இருக்க நமக்கு பொறாம அதிகமாகிட்டு இருக்கும். எப்போ இது வந்து எனக்கு கிருஷ்ணா கொடுத்தாரு, இது கிருஷ்ணா அருளால எனக்கு கிடைச்சிச்சு, எப்போ கிருஷ்ணா சென்டர்ல பிளேஸ் பண்றோமோ அப்போ நம்ம இந்த என்வி குறையும். இந்த என்வி குறையதுனால நமக்கு என்ன ஆகும், எல்லாமே டெவலப் ஆகும், ஃபெய்த் டெவலப் ஆகும். ஸோ இன்னைக்கு கத்துக்கிட்டதுல கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் கோல் இந்த பௌதிக வாழ்க்கையில மெயின் கோல் என்னன்னா பர்த் அண்ட் டெத் சைக்கிளை பிரேக் பண்ணணும். சரியா? அதை பிரேக் பண்ண 3 விஷயம் நமக்கு தேவை. ஒன்று நாலேஜ், இன்னொரு சாதிக்கணும். அந்த நாலேஜ் எப்படி கிடைக்குது? ரீடிங் அண்ட் ஹியரிங் பகவத்கீதா. 2வது ஃபெய்த்தை டெவலப் பண்ணணும். ஃபெய்த்லெஸ் பர்சனால் ஃபெய்த்தை டெவலப் பண்ணணும். அது எப்படி? அசோசியேட் வித் டிவோட்டிஸ். ஸோ நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன், அந்த 3rd பர்சன் சம்சய ஆத்மா, இந்த டவுட் எப்போ மாறும் அப்படின்னா, இந்த 2ஐயும் நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ற மூலியமா நம்ம டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். ஸோ இந்த 3மே நமக்கு முக்கியம். இந்த 3ஐயும் நம்ம ஃபாலோ பண்ணா பக்தியில ஈஸியா முன்னேறலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, இப்போ அதுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா நாலேஜ். இப்போ நமக்கு இங்க ஹரிகேதன் பிரபு, அனுகுலா மாதாஜி ஒரு குரு, நம்ம குருவை ஏத்துக்கிட்டதுனால அவங்களோட கருணை என்ன, பகவான் நம்ம படிச்சோம்ல, பகவான் நேரா வரமாட்டாரு. சரியா? ஆனா இந்த குரு மூலியமா நமக்கு என்ன பண்றாங்க, இந்த நாலேஜ் பகவத்கீதை படிக்க நமக்கு கொடுத்தாங்க. ஸோ நம்ம படிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தாண்டிட்டோம், இக்னோரன்ஸ். படிக்கிறோம் எல்லாம். ஸோ இதை என்ன பண்ணும், பிரபுபாதா சொன்ன மாதிரி 2 எஸ் யூஸ் பண்ணும், சீரியஸ், சின்சியர் as well as சீரியஸ். ஸோ டெஃபினட்டா நம்ம வந்து கோ பேக் டு காட் ஆயிடலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. Very nice, Prabhu. தேங்க்யூ. Very nice. பாயிண்டா சொன்னீங்க பிரபு, தெளிவா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் பிரபு. இல்ல எல்லாம் குருக்கு தான் மாதாஜி, அவங்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, அதனால நான் படிச்சது அவங்கள்ட்ட சொன்னேன், அவ்வளவுதான். ஹரிபோல் ஹரிபோல். பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே எல்லாமே கிருஷ்ணா. சூப்பர் பிரபுஜி. 3 ஸ்டோரியுமே, அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இந்த 3 ஸ்டோரியுமே எஸ்எஸ் ஈஸியா எடுத்துக்க முடியும். ஆமா கதையில பிரபு, அது ஈஸியா நிமோனிக்ஸ் ரொம்ப ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதான் அதுவும் அந்த மெயினா அந்த லேடி வந்து இந்த பால் ஹரிநாமம் சொல்லிட்டு தாண்டி வந்துடுறாங்க. ஆனா ஆமா. இவரு அந்த வேஷ்டியா வந்துச்சுன்ற அவர் நம்பிக்கை எஸ். ரொம்ப. அதே மாதிரிதான் அந்த ஹிரண்யகசிபன் தூண்ல இருந்து அப்படி அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்துட்டு வருவாரு. ஆமா. உண்மையிலேயே அது அந்த ஒரு இது வரணும் நமக்கு. அதெல்லாம் கண்டிப்பா எஸ் பிரபு, அந்த நம்பிக்கை. நம்ம ஒரு நல்லதுல இருக்க கூட சீக்கிரம் கண்டிப்பா பிரபு, அது நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ வரும் பிரபு. கண்டிப்பா. நல்லா பண்ணுவோம். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ பிரபு. நல்ல கிளாஸ் பிரபு. தேங்க்யூ மிஸ். நிறைய இன்ஸ்பைரிங்கா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா. யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம ரீகேப் போலாம். மாதாஜி மியூட்ல இருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு நம்மளுக்கு ரீகேப் பண்ண போறது, ஒரு நிமிஷம், வெங்கடேஷ சைத்தன்யா தாஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இப்போ வந்து 3 வகையான மனிதர்கள் பத்தி சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அறியாமை, 2வது வந்து நம்பிக்கை இல்லாதது, 3வது வந்து சந்தேகம். ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து மிருகத்தனமான இயல்புகள்லாம் இருக்கும். அதே மாதிரி 2வது வந்து நம்பிக்கை இல்லாத இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பிட்றது, தூங்குறது, அந்த கிருஷ்ண பக்தியே இருக்காது. 3வது வந்து பகவானை பத்தி தெரியும், ஆனா அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்காது. அதுக்கு வந்து பகவத்கீதை கேட்டா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபெய்த் இருக்கும். இதுல வந்து 3வது வந்து என்ன சொன்னீங்க, ஃபெய்த் டெவலப்மெண்ட் இருக்கணும், அசோசியேஷன் இருக்கணும், சாண்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. ஃபெய்த் வந்து பிராமணரும் மில்க் ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொன்னு வந்து பகவத்கீதையில இருந்து அர்ஜுனாச்சாரிய பத்தி சொல்லியிருக்கீங்க. பகவத்கீதாவில் வந்து 9.22ல வந்து நாலேஜ் பத்தி சொல்லியிருக்கீங்க. இன்னொன்னு வந்து நாரதமுனி ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. இந்த நாரதமுனி ஸ்டோரியை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து செருப்பு தைக்கிறவருக்கும் இன்னொரு அந்த மரத்தடியில இருக்கிறவங்களுக்கு பத்தி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இன்னொன்னு வந்து இதுல வந்து மெயினா வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து நாலேஜ், ஃபெய்த், டிவோஷனல் சர்வீஸ். இதுல வந்து பொறாமைன்றது எடுத்துட்டு ஐயன்றது எடுத்துடணும். நம்ம கிருஷ்ணரை வந்து சென்டரா வச்சுட்டு நம்ம எல்லாமே செயல்படணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
Very nice recap, Prabhu. Hare Krishna Prabhu. Thank you Prabhu. Nice recap. ஹரே All points covered. தேங்க்யூ மாதாஜி. Nice. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. நம்ம Thank you. வாஞ்சகல்ப பண்ணிக்கலாமா பிரபு? வாஞ்சகல்ப சொல்லிடலாம் தேங்க்யூ. வாஞ்சகல்ப அனௌன்ஸ்மெண்ட் அப்புறமா எஸ் பிரபு, சொல்லுங்க பிரபு. Hare Krishna, Prabhu. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12:30 மணி கிளாஸ் இருக்காது. பட் அதற்கு பதில் நம்மளோட காலையில 9:30 மணி கிளாஸ்லயே பகவத்கீதையும் சேர்த்து 30ஆம் தேதி நம்மளுக்கு நரசிம்மர் சதுர்தசி வருதுனால, நரசிம்மரோட பர்த்டே வருதுனால நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு நரசிம்மரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் நரசிம்மர் சதுர்தசி எப்படி கொண்டாடணுன்றதை அப்புறமா பார்க்கலாம். நாளைக்கு நரசிம்மரோட மகிமைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1 மணி நேரம் கிளாஸ் இருக்கும் நாளைக்கு. இந்த பகவத்கீதை இதுவும் இருக்கும், பகவத்கீதை கூட சேர்த்து நரசிம்மரோட கதையும் இருக்கும். இத கொடுக்கறதுக்காக பெரம்பலூர்ல இருந்து என்னோட ஒரு சிக்ஷா குரு அவங்க ஜெகதானந்த பிரபு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரு. ஆனா ஃபுல் டைமா பிரம்மச்சாரியா இதுக்கு வந்துட்டாரு, பகவானோட சேவைக்காக வந்தவர். ஸோ அவரு நம்மளுக்காக வழிகாட்டுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் இதான் வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு முழு நேர பிரம்மச்சாரி நம்மளுக்கு வராங்க, பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவங்க. ஸோ அதனால எல்லாருமே நம்ம இதை தவறாம கலந்துக்கணும். பிளஸ் அவரு பயங்கரமான எக்ஸ்பர்ட், நல்ல ஒரு பக்தர், அருமையான ஒரு பக்தர். அதனால நம்ம எல்லாருமே வேற நம்மளோட அண்ணன் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் நான் இப்போ ஒரு போஸ்டர் ஒன்று அனுப்புறேன் உங்களுக்கு. அந்த போஸ்டரை ஃபார்வர்ட் பண்ணி எல்லாருமே வர சொல்லுங்க. நாளைக்கு அட்லீஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க பிரபு ஏற்கனவே. நான் இன்னொன்னு அனுப்புறேன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி. ஸோ யாரெல்லாம் எவ்வளவு பேரை அனுப்ப முடியுமோ, உங்களோட குரூப்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களோட ஃபேமிலி குரூப்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும், அது எல்லாருமே பண்ண சொல்லுங்க. லவ மாத்திர சாது சங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜெகதானந்த பிரபு ஒரு நல்ல ஆத்மா. அவரை ஜஸ்ட் பாக்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இது நடக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு பர்சனாலிட்டி. ஓகே, எனக்கு அவரோட ஒரு 15-20 வருஷம் தொடர்பு உண்டு. ஸோ அவரை பத்தி இன்னும் நிறைய வரக்கூடிய கிளாஸஸ்ல உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ராதாராணி மாதாஜியும் சொல்றாங்க அருமையானவர்னு. ஸோ இன்னைக்கு டைம் இல்லாததுனால இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு போஸ்டரும் போடுறேன், அதை நீங்க எல்லாரும் உங்க குரூப்புக்கு நீங்க அனுப்பிச்சு வைங்க. சரிங்களா? ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. விவிதா மாதாஜி.